ஹாய் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சாரி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட வீடியோஸ் போட்டு மாசக்கணக்காச்சு இல்லையா? ஸோ எனக்கு தெரிஞ்சு 1 ஆர் 2 மந்த் இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் எங்கே போனோம் அப்படின்னா, இந்த மெம்பர்ஷிப் அப்படின்ற மாதிரி பிஸியாக இருந்தோம். ஸோ ஆனால் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஓகே, சும்மாலாம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் அந்த மெம்பர்ஷிப் லெவல் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம தனியாக கோர்ஸ் மாதிரி ஆஃபர் பண்ணுறோம். கோர்ஸ்ன்னு சொல்றத விட மெம்பர்ஷிப், ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ அதுலேயே வந்து ரொம்ப ஹெக்டிக்கா இருந்துச்சு. ஸோ அதனால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதான் இனிமே வந்து கன்டினியூஸா நம்ம வீடியோ போட்டுறலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாச்சு. ஸோ வீக்லி வந்து 2, 3 வீடியோஸ் என்னால முடிஞ்ச அளவுக்கு யூடியூப் வந்து நான் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ வந்து எடுத்து போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா, ஸோ இந்த வீக் வந்து நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ரீல்ஸும் சரி, ரீல்ஸும் போடல நானு. ரீல்ஸும் அஃப்கோர்ஸ் நான் போடல. வீடியோவும் நான் போடவே ஷார்ட்ஸ் வீடியோ எதுவுமே போடல. ஒன்லி மெம்பர்ஷிப் அவங்களுக்கான ஒர்க்கு, ட்ரேட்ஸு, ஸோ அவங்களுக்கான அந்த கால்குலேஷன்ஸ் அது இது சிஸ்டம் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கான ஒர்க் பண்ணிருந்தோம். ஸோ அதனால தான். ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு என்கிட்ட வந்து என்னோட மெம்பர்ஸும் சரி, என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஸோ என்கிட்ட ரீசெண்டா கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எப்படி ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணுவீங்க? ஏன்னா ஸ்விங்கிக்கு வந்து அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து ட்ரேட் நடக்க மாட்டுது. ட்ரேட் கிடைக்க மாட்டுது. அதாவது என்ட்ரி கிடைக்க மாட்டுது. ஆனா நான் சொன்ன ஸ்டாக்ஸ் வந்து என்ட்ரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி. ஸோ அப்படின்றப்போ நீங்க எங்க சூஸ் பண்றீங்க? அப்படின்ற மாரி கேட்டாங்க. ஸ்டாக்ஸ் வந்து நீங்க எங்க எடுக்குறீங்க? அப்படின்ற மாரி. ஸோ இந்த வெப்சைட் வந்து நெறைய பேருக்கு தெரியும். பட் தெரியாதவங்க வந்து நீங்க பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒண்ணு வந்து ஸ்கிரீனர். இன்னொன்னு வந்து ஸ்டாக் எட்ஜ். ஓகே, இதுல 2ல வந்து என்ன கேட்டா, இப்போ நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஸ்டாக்ஸ பத்தி, ஸ்டாக் மார்க்கெட் பத்தி மொத்தமும் தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 வெப்சைட் வந்து நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி, நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி மொத்த ஸ்டாக்ஸ் பத்தியுமே, ஓகே, ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே இங்க கிடைக்கும். ஓகே, இந்த 2 வெப்சைட்ல மட்டுமே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து இத நான் சொல்றேன். ரைட். ஸோ அந்த அளவுக்கு இது இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின்னர் டாட்டிங். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க கூகுள் போயிட்டு ஸ்கிரீனர் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இது அதான் வரும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இங்க வரும். இங்க போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு கம்பெனி சர்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐன்னு சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சர்ச் பண்றேன் அப்படின்னா இப்படி வந்துரும். ஓகே. ஸோ இதுல வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இது வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு என்னென்ன ரேஷியோ வேணுமோ அதை வந்து இங்க வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைஸ் டு ஏர்ன், பிஇ ரேஷியோ இந்த மாதிரி நான் இங்க கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது வந்து இங்க ஆட் ஆகும். எங்கன்னா இங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து ஆட் ஆகிக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ஃப்ரண்ட்ல ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ் வந்து பேசிக்கா நான் இது மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்ற ரேஷியோஸ் எதுவும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் திங். ரைட். ஸோ 2வது, நீங்க ஒரு கம்பெனி வந்து சர்ச் பண்றீங்க அப்படின்னா இங்க வந்து அந்த கம்பெனி பத்தி டீடைல் வரும். அபவுட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் பத்தி என்ன அப்படின்றது வரும். அவரோட கீ பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போதைக்கு அவரோட கீ பாயிண்ட்ஸ், மெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ரீட் மோர் போனோம் அப்படின்னா, ஸோ இன்னும் கூட அதிகமா அந்த கம்பெனி பத்தி டீடைல் எல்லாமே இங்க வரும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து சார்ட் செகண்ட். ஓகே. சார்ட் நீங்க வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்க பி ரேஷியோ ஆட் பண்ணணும், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மோர் இதெல்லாம் வந்து நீங்க பேஜ் டு புக் இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணணும்னா அந்த சார்ட்ல வந்து ஆட் பண்ணி நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து அனாலிசிஸ். இதுல வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஓகே. ஸோ அந்த கம்பெனி எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு, எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு அப்படின்றது இங்க தெரிஞ்சிடும். ஓகே. பீஸ் அப்படின்னா வந்து காம்படிஷன். ஓகே, காம்படிட்டிவ். ஸ்டேட் பேங்கோட காம்படிட்டிவ் என்ன, அவங்க என்ன எப்படி இருக்காங்க, என்ன மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றது வந்து இங்க தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இது வந்து எல்லா கம்பெனிக்குமே. ஓகே. ஸோ மார்க்கெட்ல இருக்க 2100 கம்பெனிக்குமே வந்து இங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஓகே. குவார்டர்லி ரிசல்ட்ஸ். ஓகே. ஸோ குவார்டர்லி ரிசல்ட்ஸ், ஹாஃப்லி ரிசல்ட்ஸ், இயர்லி ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி கம்பெனி வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்ல பேடா இருக்கா, ஸோ ரிசல்ட்ஸ் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து இங்க வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அவங்களோட ரெவன்யூ என்ன, இன்ட்ரெஸ்ட் என்ன, எக்ஸ்பென்ஸ் என்ன, அது வந்து இயர்லி வைஸ். ஓகே. அதாவது கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு இங்க இருக்கு. ஓகே. கடந்த 10 வருஷத்துக்கு அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன, இயர் ஆன் வைஸ் அவங்க வந்து எப்படி மூவ் பண்ணிருக்காங்க, நெகட்டிவ்ல போறாங்களா, பாசிட்டிவ்ல போறாங்களா, ஸோ அப்படின்னு டேட்டா எல்லாமே இங்க இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்னா என்ன அப்படின்னா இதை பத்தி நான் தனியாக வீடியோவே போடணும். ஓகே. ஏன்னா பேலன்ஸ் ஷீட் ஒரு பெரிய டாபிக். நான் அடுத்த வீடியோ வந்து நம்ம இதை போட்டுடலாம். ஓகே, அடுத்த வீடியோ வந்து நான் பேலன்ஸ் ஷீட்டை பத்தி வீடியோ போட்டுடலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க இத்தனை இருக்கு இல்லையா, இப்போ சார்ட், அனாலிசிஸ், பேஸ், குவார்டர்லி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், கேஷ் ஃப்ளோ ரேஷியோ இது எல்லாத்தையுமே ஒன்னா மிக்ஸ் பண்ணி அந்த கம்பெனியோட A to Z நம்ம பார்க்கணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணணும். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஈக்விட்டியோட கேபிட்டல், ரிசர்வ், பாரோயிங், ஸோ எவ்வளோ கரண்ட் இருக்கு, லேபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்கு, ஃபிக்ஸ்ட் அசஸ் எவ்வளோ இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் எங்க எவ்வளோ பண்ணிருக்காங்க, டோட்டல் அசஸ் எவ்வளோ இருக்கு, அதர் அசஸ் எவ்வளோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட்ன்றது ஒரு பெரிய டாபிக். மெயினா வந்து பேலன்ஸ் ஷீட் பார்க்க தெரியணும். ஓகே. இப்போ நீங்க ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண போனீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு கரெக்டா பார்க்க தெரியணும்.
அப்படி அதுவே வந்து பெரிய விஷயம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ. ஓகே. கேஷ் ஃப்ளோல வந்து கேஷ் ஃப்ளோ ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டி, கேஷ் ஃப்ளோ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ கேஷ் ஃப்ளோ மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனில வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் காஸ்ட்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் அத வந்து செல் பண்ணுவாங்க இல்லையா? அது வந்து வரதா லாபம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து நான் மேனுஃபேக்சரிங் பண்றேன் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு காஸ்ட் இருக்கும். ஓகே. ஸோ நான் செல் பண்றது வேற காசுல வந்து செல் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு லாபம் வேணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த லாபம் ஓகே. என்னோட வித்த பணத்துல இருந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் நான் லெஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு லாபம் வரும் இல்லையா? அதுதான் வந்து கேஷ் ஃப்ளோ அப்படின்றது. அந்த கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் வைஸ் எப்படி இருக்கு? ஸோ ஓகே அப்படின்றத பத்தின எல்லா டீலும் இங்க இருக்கும். அதுக்கப்புறம் ரேஷியோ. ஓகே. ஸோ ROE ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அந்த ROE வந்து எவ்வளோ இருக்கு? ஒரு இயருக்கு வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும். கடந்த 2019, 20 ஒரு 4 to 5 இயர்ஸா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து 17% இருக்கு. லாஸ்ட்டா வந்து 2023ல 17% இருக்கு. ஓகே. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அதாவது FII, DII. ஓகே. இந்த ஸ்டேட் பேங்க் மேல FII, DII எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? ப்ரொமோட்டர்ஸ் வந்து எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட ஸ்டாக்ஸ? பப்ளிக் வந்து எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க? கவர்மெண்ட்டும் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இவங்கலாம் வந்து எத்தனை பெர்சன்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க? ஸோ அதிகமா பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொமோட்டர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் DII டொமஸ்டிக் அதாவது நம்ம இந்தியாவில் இருக்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்கலாம் வந்து DII டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஓகே. அவங்க வந்து ஹோல்ட் பண்ணிக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் பப்ளிக் சரி அதுக்கப்புறம் FII அதுக்கப்புறம் பப்ளிக். ஓகேங்களா? ரைட். ஸோ டாக்குமெண்ட்ஸ். ஸோ இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபைனல் அதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷனில் இருக்கும் கிரெடிட் வெப்சைட்ஸு ரேட்டிங் அப்டேட்டு அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து பார்க்கணும்னா கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. ரைட் இஷ்யூ. ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு கம்பெனி சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எனக்குன்னா 90% வந்து இங்கேயே கிடச்சிரும். 90க்கு மேலே கிடைக்கும். 90க்கு மேலே வந்து ஸோ ஸ்டாக்ஸோட எவ்ரி A to Z ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து இந்த வெப்சைட்லேயே கிடச்சிரும். வேறனா ஸ்க்ரீனர் அப்படின்றதுல ரைட். உங்களுக்கு அதுக்கு மேலே நீங்கள் போகணும் அப்படின்னா இது வந்து ஸ்டாக்ஸோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுறதுக்காண்டி. இந்த ஸ்க்ரீன் வெப்சைட் எதுக்கு அப்படின்னா ஸ்டாக்ஸோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ நான் சொன்ன மாதிரி அதாவது எனக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் மட்டும் வேணும். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல அதாவது ஃபில்டர் பண்ணணும். எனக்கு வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்டாக் எட்ஜுக்கு தான் வரணும். ஸ்டாக் எட்ஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா இதுல வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்கும். இங்க போயிட்டு ஸ்டாக் எட்ஜ் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்க் அதுதான். உள்ள போனீங்க அப்படின்னா இங்க வந்து ப்ரீமியம் ஏதாவது பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்க பே பண்ணி எடுக்க வேணா நீங்க உள்ள போயிட்டு இந்த ஸ்டாக் எட்ஜ் இல்லையா அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல ஏதாவது ஒரு வீக்லி பிரேக் அவுட்ஸ் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிட்டு திருப்பி இங்க ஸ்டாக் எட்ஜ் வெளில வாங்க. ஓகே. வெளில வந்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து இந்த பேஜ் தான் வேணும். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜில் தான் வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதில் வந்து இதுக்கு நீங்கள் போகணுன்னா அந்த ப்ரீமியம் ஓகே இது வந்து நீங்கள் பே பண்ணி தான் இங்கே இல்லையா கோ ப்ரீமியம் இதை கிளிக் பண்ணி இங்கே பே பண்ணணும். பே பண்ணால் தான் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து இதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஓகே. ஸோ இந்த நியூஸ் அப்டேட் நீங்கள் வந்து ஏதோ ஸ்டாக்ஸ் பற்றி நியூஸ் பார்க்கணும். நீங்கள் டிவியில் நியூஸ் பார்க்குறீங்க இல்லையா அதை அப்படியே கட் பண்ணிட்டு நேரம் இங்கே வந்துடுங்க. ஓகே. அப்டேட்ஸ். ஸோ ஓகே இங்கே என்னென்ன இப்போ நியாஜன் சாரி ஸோ இந்த கெமிக்கல் கம்பெனிஸ் வந்து என்னென்ன நியூஸ் இருக்கு என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்கே வந்துடும். லேண்ட்மார்க் கார்ஸ் டிசம்பர் இவங்க வந்து என்ன அந்த மாதிரி செல்லோ டிசம்பர் இவங்க என்ன நியூஸ் இங்கே அந்த கம்பெனி என்ன நியூஸ் இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனி பற்றி நியூஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம டிவியில் தான் பார்க்கணும்னு இல்லை டேரக்டாக வந்து இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபோர்த் கம்மிங் ஸோ இங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகேங்களா? ஃபோர்த் கம்மிங்கில் ரைட் நான் முக்கியமாக வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தான் பார்ப்பேன் இதில். அதே மாதிரி FII ஸோ அவங்க என்ன அவங்களோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றது இங்கே இருக்கும். ஓகே. ஃபியூச்சரோட OAI ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ டீல்ஸ் இதை பற்றி தனியாக ஒரு காலம் இருக்கு. ஓகே. எந்தெந்த கம்பெனிலாம் டீல்ஸ் இருக்காங்க டீலிங் எங்கெங்கே போயிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் இங்கே இருக்கும். தென் ரிசல்ட்ஸ் கம்மிங் வந்து எந்தெந்த கம்பெனிக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படின்றது வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் கன்சாலிடேட். ஓகே. ஸோ இந்த மாதிரி ரைட் இது வந்து நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்குள்ள. தென் FII ஆக்டிவிட்டி இது நம்ம எப்பயும் தெரிஞ்ச மாதிரி தான் இல்லையா? FII இப்போ தான் சொன்னோம் நான் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ். ஓகே இவங்களோட ஆக்டிவிட்டி வந்து எப்படி இருக்கு ஓகே கரண்டா ஸோ அப்படின்றது வந்து இங்கே இருக்கும். இந்தியா விக்ஸ் ஓகே இந்தியா விக்ஸ் தெரியும் இல்லையா? ஸோ இந்தியா விக்ஸ் பொறுத்து தான் வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அது அப் டவுனா டவுன் டவுன்டா அப்பா டவுனா அப்படின்ற எப்படி பண்ணுறது இந்தியா விக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்தியா விக்ஸ் வந்து என்ன ரேஞ்சில் இருக்கு அப்படின்றத இங்கே பார்த்துருக்கோம். நிஃப்டி சென்செக்ஸ் இந்தியா விக்ஸ் மூணுமே ரைட். இதெல்லாம் வந்து நான் பெருசாக செக் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எனக்கு தேவைப்படாது.
ஓகே. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுவேன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ இண்டிசஸ் முன்னாடி நிஃப்டி 50 நம்ம நிஃப்டி 50 மட்டும் தான் ட்ரேட் பண்ணிருக்கோம். ஆனால் நிஃப்டி 50 இருக்கு, நிஃப்டி பேங்க் இருக்கு, நிஃப்டி மிட் கேப் இருக்கு, நிஃப்டி ஸ்மால் கேப் இருக்கு, இந்தியா விக்ஸ் இருக்கு, நிஃப்டி ஐடி இருக்கு, நிஃப்டி ஃபார்மா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாருக்குள்ளேயும் ஓகே ஒரு செக்டார், அதாவது இப்போ ஐடி செக்டர் அப்படின்னா நிஃப்டி ஐடி, நிஃப்டி 50ல ஐடி கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அது ஐடி கம்பெனிஸ் மட்டும் ஒரு கம்பெனி இருக்காது. இப்போ விப்ரோ இருக்கு, டிசிஎஸ் இருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த ஐடி கம்பெனிஸ் மட்டும் ஓகே இங்க எடுத்து பார்க்கறதா வந்து நிஃப்டி ஐடி, ஓகேங்களா. ஸோ நிஃப்டி ஐடியில் வந்து என்னென்ன இருக்கு அப்போ இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி, விப்ரோ, எல்டி மஹிந்திரா, டெக் மஹிந்திரா, பாத்தீங்களா. ஸோ ஐடிக்குள்ள எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்கு, ஓகே இதை மட்டும் தனியாக பிரிச்சு காட்டுறது தான் நிஃப்டி ஐடி அப்படின்றது. ஓகே இந்த நிஃப்டி ஐடின்ற செக்டார் மட்டும் எப்படி போயிட்டு இருக்கு, இந்த இண்டிசஸ் மட்டும் growthல இருக்கா. ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை இண்டிசஸ் இருக்கு, இத்தனை இண்டிசஸ்ல எந்த இண்டிசஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்து நீங்க அந்த ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி ஃபார்மா வந்து நல்லா போயிட்டு இருக்கு இப்போ ரீசெண்ட் டேஸா. ஓகே அப்போ நிஃப்டி ஃபார்மா செக்டார்ஸ், ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கெயின் பண்ணிருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே பாத்தீங்களா. ஸோ மோஸ்ட்லி வந்து கெயின்ல தான் இருக்கு. ஆரோ ஃபார்மா, லூபின், சிப்லா, சன்ஃபார்மா, ஓகே ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்ல கெயின்ல இருக்காங்க. ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து இண்டிசஸ் நீங்க பாத்துக்கலாம். டீல்ஸ் வந்து நம்ம அங்கேயே பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்ல பார்த்தோம் டீல்ஸ் அந்த காலம் தான் இங்க தனியா இருக்கு. ஓகே ஸோ இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. தென் செக்டார்ஸ் போனோம் அப்படின்னா இதுல வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அக்ரிகல்ச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அக்ரிகல்ச்சர்ல என்னென்ன செக்டார்ஸ் இருக்கு, இப்போ என்டையர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்கு மொத்த செக்டார் வரும், இல்ல டீ காஃபி மட்டும், இப்போ அந்த டாடா டீ இந்த மாதிரி டீ காஃபி கம்பெனிஸ் மட்டும் தனியாக வேணும்னா அதை மட்டும் வச்சு பார்த்துக்கலாம். ரப்பர் ப்ராடக்ட்ஸ், ஓகே ரப்பர் ப்ராடக்ட் பண்ற கம்பெனிஸ் என்ன அதை மட்டும் தனியாக வச்சு பார்த்துக்கலாம். அக்ரிகல்ச்சர், சுகரு, ஓகே இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர்லயே வந்து எந்த கேட்டகரி உங்களுக்கு வேணும் அந்த ஸ்டாக்ஸை மட்டும் நீங்க தனியாக பிரிச்சு எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அது மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே அது செக்டாருக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்டாக்ஸ், ஓகேங்களா. ஸோ இங்க ஏதாவது ஒரு ஸ்டாக் டச் பண்ணோம் அப்படின்னா அங்க என்ன பிரேக் அவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டும். இங்க என்ன நான் அதையும் எஸ்பிஐ போவோம். டெலிவரிஸ், அப்டேட்ஸ், ஸோ ஸ்டேட் பேங்க் அப்படியே என்ன அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்றது இங்கே காட்டும். அப்புறம் டெக்னிக்கல் வைஸ், ஓகே 1 டே 6 மந்த் எவ்வளோ growth இருக்கு அப்படின்றத பாருங்க. ஃபண்டமெண்டல்ஸ், ஓகே இப்போ ஸ்டேட் பேங்க் வந்து பேங்கிங் செக்டர், இண்டஸ்ட்ரி வந்து பப்ளிக் பேங்க், வெப்சைட்டு, ப்ரைஸ் இன்னைக்கு கரண்ட் ப்ரைஸ், மார்க்கெட் கேபிட்டல், கேட்டகரி வந்து லார்ஜ் கேப், ஆமா எஸ்பிஐ லார்ஜ் கேப் தான். ஓகே அதோட பி ரேஷியோ, டிவிடெண்ட் ஈல்டு, பிரைஸ் டு வேல்யூ, ஸோ பாருங்க எல்லா விஷயமும் வந்து இங்கே அப்டேட்டா இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி ஃபினான்ஷியல்ஸ், பேலன்ஸ் ஷீட், ஓகே பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்து அதுதான் பெஸ்ட். ஓகேங்களா உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தான் பெஸ்ட், பட் இங்கேயும் வந்து பேலன்ஸ் ஷீட் காட்டுறாங்க அவ்வளவுதான். தென் ஷேர் ஹோல்டிங், ஓகே ஸோ இதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டாக்ஸ் எனக்கு வந்து ஸ்டாக்ஸ் பண்றதுக்கு நீங்க ஸ்க்ரீனர் போய்க்கோங்க, இது வேண்டாம். ஓகே ஸ்டாக்ஸுக்கு வந்து நீங்க ஸ்க்ரீனர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே தென் ஐபிஓ, ஸோ ஐபிஓன்றது அப்கமிங். அடுத்து என்ன ஐபிஓ இருக்கு, டிசம்பர் 12 ஒரு கம்பெனி வருது, வைஸ் டிராவல் அப்படின்ற கம்பெனி வருது. ஓகே விபார் ஸ்டீல்ன்ற கம்பெனி வருது 2013 பிப்ரவரி 13. இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டேட் வந்து 10. ஓகேங்களா. ஸோ லிஸ்டட், ஓகே ஸோ ஐபிஓ லிஸ்டட் என்ன, ஸோ அவங்களோட growth எப்படி இருக்கு அப்படின்றது இங்கே. ஓகே ஸோ ஐபிஓ செக் பண்ணாமல் டேட்டா இங்கேயும் செக் பண்ணிக்கலாம். ஐபிஓன்ற காலம் தனியாக இருக்கு, ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு கரெக்டாக காமிச்சிருக்கலாம். இன்வெஸ்டர்ஸ், ஓகே ஸோ இங்கே வந்து இன்வெஸ்டர்ஸ்ன்ற அந்த கம்பெனிஸ் மட்டும், இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி இருக்கு இல்லையா, அது வார்ன் பஃபெட் ஒரு கம்பெனி இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி. ஓகே அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் தனியாக இருக்கு, ஸோ அவங்கள வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ், ஓகேங்களா ஸோ இது நல்லா இருக்கும். ஓகே சிம்பிளா உங்களுக்கு வந்து நான் இங்கே தான் வந்து ஸ்விங் ஸ்டாக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்விங் எங்கே ஸ்டாக்ஸ் எடுப்பீங்க. ஸோ இந்த ஒரு செட்டில் நான் வந்து எடுப்பேன். ஓகே இங்கே வந்து கரெக்டாக வந்து ப்ரைஸ் மூவர், வால்யூம் ஸ்டாக்கர்ஸு, 50 டிவிஸ் ஹை அண்ட் லோ. 50 டிவிஸ் வந்து ஹையான ஸ்டாக் என்ன, லோவில் இருக்க ஸ்டாக்ஸ் என்ன, ஆல் டைம் ஹை கட் பண்ண ஸ்டாக்ஸ் என்ன, ஹை பண்ண ஸ்டாக்ஸ் லோ பண்ண ஸ்டாக்ஸ் என்ன, மோஸ்ட் விசிட்டட் ஸ்டாக்ஸ் என்ன. ஓகே இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா இது வந்து ஸ்டாக்ஸில் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ், எஸ்எம்ஜி சோனு இதெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல. கெய்னர்ஸ், டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸ், ஓகே ரிசல்ட்டு,
டெலிவரிஸ் டெக்னிக்கல்ஸ். ஓகே. ஸோ இது நான் யூஸ் பண்ண மாட்டேன் கைஸ். தென் இன்வெஸ்ட்மெண்ட் கேசஸ் பார்ப்போம். ஸ்மால் கேப் கம்ப்யூட்டர்ஸ், ஹை குவாலிட்டி ரைட் ப்ரைஸு. ஸோ இது என்ன அப்படின்னா, அதாவது எஸ்ஐபி பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ்ஐபி இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற பர்பஸ்க்கு வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் 5000 எந்த மாதிரி கம்பெனிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ ஆக்சஸ். ஸோ ஓகே ரைட். ஸோ ஸ்டாக் எக்ஸ் வந்து வேறு லெவலில் யூஸ் ஆகும் சீரியஸாகவே. ஓகேங்களா? ஸோ யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே நான் சொன்னது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஓகே, எது நான் பெய்டை வந்து நான் சொல்லவே இல்லை, எல்லாமே ஃப்ரீயாக தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஃப்ரீயாகவே வந்து நமக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் போய் பாருங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன இருக்குது, ஸோ நமக்கு வந்து தேவைப்படுமா அப்படின்றத பாருங்கள். நான் அப்படி பார்த்து கண்டுபிடிச்சது அந்த வெப்சைட் எல்லாமே. ஓகே, நான் சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்க ஷார்ட்ஸில் யூடியூப்ல எங்கேயாவது சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு நான் உள்ள வந்து செக் பண்ணி பார்த்தேன் இதில் எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றது. சரி ஓகே, அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கும் நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள், உள்ளே போயிட்டு பாருங்கள். ஓகே, என்னென்ன இருக்குது அப்படின்றத. ஓகே, ஸ்கேனு டெக்னிக்கல் ஸ்கேன்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் பே பண்ணணும் இந்த சைடு இருக்க எல்லாமே. ஓகே, நம்ம இதுக்கு போக வேண்டாம், நம்ம இது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து போதுமான அளவு உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக் கொண்டு வரேன். இனிமேல் வந்து வீக்லி வந்து ஒரு 2-3 வீடியோஸ் போகிறதுக்கு நான் பிளான் பண்ணுறேன். ஓகேங்களா? ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.